அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவைனர் மாஸ் பேசுகிறேன். நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தோழர்களுக்கு நம்மளுடைய சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் தான் இன்றைக்கி பல விவசாயிகள் பல மாவட்டங்கள்லேருந்து நமக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கோம்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் தான் முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய ஷேருன்றது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் அமையும். ஏன்னா இப்போ இந்த வருடத்தில் போதிய மழை இல்லாமல் நிறைய இடங்களில் ரொம்ப கடும் வறட்சி ஆயிடுச்சு. கிணறு, போர்வெல் எல்லாமே வற்றக்கூடிய நிலைமையில் வற்றிருச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க பல விவசாயிகள். ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு ட்ரில் பண்ணணும்னா சரியான முறை விஞ்ஞான முறையிலான ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஷேருன்றது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே நிலத்தடி நீர் பார்க்குறோம் அப்படின்னா நல்லாம்பிள்ளை, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் சாலைப்புதூர் பக்கத்தில் நல்லாம்பிள்ளை இருக்குது. ஸோ இது ஒரு மலை மேடு. இது ஏற்கனவே ஒரு போர்வெல் இருந்தது, அது சரியான போதிய நீர் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் போர் போடணும் அப்படின்றதுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம சர்வே எடுத்திருக்கோம். ஸோ அறிவியல் ரீதியான முறையில் நம்ம ஜங்ஷன் பாயிண்ட் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அறிவியல் முறையில் நம்ம அந்த பூமியை ஒவ்வொரு இடத்தையும் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேன் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய நல்ல தரவுகள், எந்த இடத்துல நல்ல ஒரு வாட்டர் பியரிங் ராக் இருக்குது, எந்த இடத்துல பாறையினுடைய வெடிப்பு இருக்குது, எந்த இடத்துல ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம கணித்து நம்ம அங்கே ஒரு நல்ல ஒரு தரவுகள் எந்த இடத்துல கிடச்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நான் நிறைய வீடியோக்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் ரொம்ப கடும் வறட்சியில் நம்முடைய தமிழ்நாடு இருக்குது. ஸோ இந்த கடுமையான வறட்சியில் நமக்கு அந்த மேலேயே என்ன சொல்கிறது, பொதுவான கருத்து என்னன்றது அந்த நீரோட்ட போர்வெல் அமைக்கும் பொழுது கிடைச்சாலே ரொம்ப அது மழை காலங்களில் மழை பெய்யும்போது நல்ல தண்ணி வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த தடங்கள் கரெக்டாக இப்போ ஒரு மேல் மட்டம்னா ஒரு ஈரமண், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஓரளவுக்கு ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி அந்த மாதிரி கிடச்சாலே அது ஆகிட்டு ஒரு மழை பெய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு தண்ணியினுடைய அளவு கண்டிப்பாக கூடும். ஸோ அந்த தடங்கள் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இங்கே நம்ம பார்த்ததில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு பக்கம் அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக தேங்க்யூ.